ஈகோலை அதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈகோலைங்கிறது ஒரு ஒரு ஆர்கானிசம்னா ஒரு பாக்டீரியாவுடைய பேர். பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸு, ஸ்டெஃபலோகாக்கஸு, ஈகோலை, கிளப்சியலா, சூடோமோனஸ் இதெல்லாம் பாக்டீரியாவுக்கு பேர். ஒன்றுக்கு பாக்டீரியாவுக்கு பேர் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பாக்டீரியாவை அந்த ஒரு யூரினில் ஒரு கல்ச்சர் கொடுக்குறோன்னு வைங்க, அது கல்ச்சர் மீடியா இருக்குது, அதில் புரோட்டீன் உள்ள ஒரு திரவம் இருக்கும். அதில் இது ஒரு ட்ராப் வச்சாங்கன்னா அதை பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வளரும் அந்த காலனி. அந்த ஈகோலை காலனி இப்படி தான் இருக்கும். சூடோமோனாஸ் காலனினா வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஆர்கானிசம் வளர்ந்துருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை. அது பொதுவாக யூரினில் வந்து யூரினரி ட்ராக்டில் நம்ம ஸ்கின்னில் இருக்கும். யூரின் பெரினியம்னா நம்ம மோஷன் போகிற இடம், யூரின் போகிற இடம், அந்த இடங்கள் பக்கத்துலலாம் இது நிறைய கமன்சல்ஸ் நம்மளோட ஒட்டி அது உறவாடிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஆனால் அது ஒரு ட்ராக்டுக்கு உள்ளே பூந்துட்டுனா பெத்தோஜனாக மாறிடும். அது நம்மளோட ஒட்டி வெளியில் ஸ்கின்னில் இருக்கலாம், பெரினியத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த யூரின் ட்ராக்ட் வழியாக உள்ள ட்ராவல் ஆகி உள்ளே போய் அங்கே நீர் பைக்குள்ளே வச்சுன்னா புண்ணாக்கிடும். அது பெத்தோஜன், நம்ம ஒரு நோய் உண்டு பண்ணுற ஒரு கிருமியாக மாறிடும். அது இருக்க இடத்த பொறுத்து. அவன் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தானே சரியாக இருப்பான். வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் எங்கேயாவது வச்சுட்டோன்னா சோழி முடிச்சு போடுவாங்களா நம்மளை. அந்த மாதிரி ஈகோலை உள்ளே பூந்துட்டுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், சிஸ்டைட்டிஸ், அந்த நீர் பைய புண்ணாகும். பிறகு அப்படியே அந்த ட்ராக்ட் வழியாக போயிடும், மேலே போய் கிட்னியில் புண்ணாக்கிடும். யாருக்கு இது பொதுவாக வரும்னா டயபெட்டிஸு அன்கண்ட்ரோல்டாக இருக்கவங்களுக்கு வரும். நோய் எதிர்ப்பு தன்மை இல்லைன்னா அந்த ஈகோலை கடன்னு உள்ளே போகும், பிளாடரில் ஒரு புண்ணை உண்டு பண்ணும், அங்கேருந்து நேராக கிட்னிக்கு போகும். பைலோநெஃப்ரைட்டிஸ்னு கிட்னிக்குள்ளே புண்ணாக்கி சலங்கட்டிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அந்த ஜெனிட்டல் ஏரியாவை, யூரின் போகிற ட்ராக்டில் உள்ள அந்த ஏரியாவை நல்லா நீட்டாக தண்ணி வச்சு நல்லா ப்ளெயின் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், இன்ஃபெக்ஷன் இல்லாமல். சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரிவென்ஷன் இதான். அதை ஜெனிட்டல் ஹைஜீன், அந்த ஏரியாவை நல்லா ஒவ்வொரு தடவை யூரின் போன பிறகும் நல்லா அந்த ஏரியாவை நல்லா தரவாக வாஷ் பண்ணி யூரின் போகிற இடத்த நல்லா நீட்டாக வச்சுக்கணும். பொதுவாக யூரின் லேடிஸ்க்கு வந்து யூரித்ரா ரொம்ப ஷார்ட்டு. பெரினியம் அந்த அவங்க அவுட்லெட் இருக்கு இல்லையா, வெளியில் போகிற அந்த யூரின் வெளியில் போகிற இடத்துக்கும் பிளாடருக்கும் கொஞ்சம் இவ்வளோ தான் இடம் இருக்கும். இவங்களுக்கு ஜென்ஸுக்கு வந்து ஷாஃப்ட் அதிக பெருசாக நீளமாக இருக்கனால இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறது கஷ்டம். அதனால் அந்த ஈக்குவலே அங்கேயே நின்றுடும். லேடிஸ்க்கு இது காமனாக வரும். அவங்க வந்து அந்த பெரினியல் ஏரியாவை நல்லா நீட்டாக, பெரினியல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அது வச்சுக்கிட்டிங்கன்னா சுகரையும் கண்ட்ரோலாக வச்சுட்டா ஈக்குவலை இன்ஃபெக்ஷனை தவிர்க்கலாம்.